நமஸ்காரம். ஒரு கோயில் திருவிழா உற்சவத்துக்கு செல்லுகிறோம். என்ன நினைத்து கொண்டு பெருமானை தொழ வேண்டும்? அந்த உற்சவத்தில் நாம் யார்? இதை பற்றி நம்ம முன்னோர்களே சொல்லி இருக்கிறார்கள். ஒரு உற்சவம் என்பது பெருமானுக்கு நடக்கும் ஒரு கல்யாண நிகழ்ச்சி, மங்களகரமான நிகழ்ச்சி. அதற்காக பல மூலைகளிலிருந்து தேவர்கள் எல்லாம் வருவார்கள். கொடியேற்றி அவர்களை அழைத்திருப்பார்கள். அவ்விடத்துக்குத்தான் நாமும் செல்லுகிறோம். இது நம்ம வீட்டு கல்யாணத்தை போல. அவருக்கு கல்யாணம். கல்யாணத்தில் பங்கு கொள்வதற்குத்தான் செல்கிறோம். கண்டிப்பா பெண்ணும் மாப்பிளையும் அவரவர் பெற்றோர்களும் நாம் அழைத்தவர்களெல்லாம் வந்தார்களா என்று கண்ணுங்கருத்துமாக பார்ப்பார்கள். வரவில்லை என்றால் சண்டை பிடிப்பார்கள். பகவானும் அதை போல்தான். நாம் அனைவரும் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் வந்தோமா? கல்யாணத்துக்கு அழைத்தோமே, வந்தார்களா என்று கணக்கெடுப்பாராம். ஒரு நாள் வரவில்லை என்றால் அடுத்த நாள் நம்மை அழுத்தமாக பார்ப்பார். எங்கே காணோம்? நேற்று எங்கு போயிருந்தாய்? இந்த வேலை அந்த வேலை இருக்கிறதுன்னு சொன்னால், ஓ, என் கல்யாணத்துக்கு வருவதை விட உமக்கு வேறு வேலை முக்கியமா என்று கேட்பாராம். இது முதல் கோணம். அதனால் இது ஒரு கல்யாணம். கல்யாணத்தில் பங்கெடுக்க போகிறோம். அதற்குரிய மகிழ்ச்சி. கல்யாண வீட்டில் செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை, இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நாம் உற்சவத்துக்கு போனோம், பெருமானை நன்கு தரிசித்தோம், நமக்கு நல்ல திருப்தி, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது சொல்லுவது சரிதான், முழுவதும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சற்று இதை காட்டிலும் உயர்ந்து சிந்திக்கலாம். இந்த உற்சவத்தை எவ்வளவோ பெரிய மகான்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். தேவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். மகான்கள் வந்திருந்து நடத்தி இருப்பார்கள். அவர்கள்தான் இதனுடைய மரபுகளை ஏற்படுத்தி இருப்பார்கள். அது இன்றளவுக்கு நடக்கிறது என்றால் எவ்வளவு பெருமை, எவ்வளவு சிறப்பு. அதை நினைத்து நாம் நன்றி உணர்வோடு நிற்க வேண்டும். இன்று ஏதோ நாம் செல்கிறோம். ஆனால் இத்தனை நாட்களாக இதை ஏற்பாடு செய்து வைத்தவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அதே நேரத்தில் அதில் எக்காரணம் கொண்டும் நாம் அதை குறைத்து விடக்கூடாது. அதனுடைய சாநித்தியத்தை குறைக்கக்கூடாது. புனிதத்தன்மையை குறைக்கக்கூடாது. ஏதோ அங்கு போய் ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கொண்டு, வீட்டு கதையெல்லாம் பேசி, அரசியல் பேசி, சினிமா கதை பேசி, அல்லது வாங்கும் பிரசாதத்தை எல்லாம் எச்சில் பண்ணி சாப்பிட்டு கொண்டு, இதெல்லாத்தையும் தவிர்த்தால் மிக்க நன்மை. ஏனெனில் பல மகான்கள் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்தவை. அவர்கள் எவ்வளவு ஆச்சாரத்தோடு செய்திருப்பார்கள். அங்குதான் நாம் இப்ப நிற்கிறோம். அதில் ஓரளவு நாம் கடைபிடித்தால் அந்த உற்சவத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதை நான் என்னை சரிவர நடத்தி கொள்ளாவிட்டால்
அங்க இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த புனிதத்தன்மை, அந்த பலன் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் இந்த கோணம் முக்கியம். முதல் கோணம் சொன்னேன், இது பெருமானுக்கு கல்யாணம், கணக்கெடுப்பார் போக வேண்டும், சந்தோஷமாக நம் வீட்டு கல்யாணத்தில் பங்கெடுக்க வேண்டும். இரண்டாவது, அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, இந்த உற்சவம் மிக பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்த உற்சவம், அதை நம்மாலான மதிப்பு கூட்ட வேண்டும். அடுத்த கோணம், கடைசி கோணம், நாம போய் சந்தோஷமாக பெருமானை அனுபவித்தோம் என்று நினைப்பதை விட அவருடைய பார்வைக்கு இலக்காகி நின்றோம், அவர் நம்மை அனுபவித்தார், இது அவருடைய உற்சவம் என்று அவருடைய கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும், நம் கோணத்திலிருந்து இல்லை. இந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டு விட்டாலே எப்படி நடக்கலாம், நடக்கக்கூடாது என்பது நமக்கே புரிந்துவிடும். உற்சவங்களை செயற்கையாக்கி விடாமல் அதன் இயற்கை தன்மை, பண்டைய காலத்து அந்த பழமை, அது மாறாமல் இருக்குமானால் அது இன்னும் புனிதமாக இருக்கும். நமக்கும் அதனால் நன்மை அதிகமாக இருக்கும், பெருமானுக்கும் மகிழ்ச்சி பெருகும். இந்த 3 கோணங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணம் என்னும் கோணம், இரண்டாவது மகான்கள் ஏற்படுத்தி வைத்தது, அவர்களுக்கு நன்றி உணர்வோடு நான் சென்று பங்கெடுக்க வேண்டும். மூன்றாவது, இது அவருக்காக உற்சவம், நான் அவரை கண்டு மகிழ்கிறேன் என்பதில்லை, அவர் என்னை காண்கிறார். இதை பற்றி மேலும் சிந்திக்க சிந்திக்க ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன, ஏன் பாடல்கள் எல்லாம் பாடுகிறார்கள், ஏன் பாராயணம் பண்ணுகிறார்கள், என்ன வாத்திய கச்சேரி, இதெல்லாத்துக்கும் மெதுமெதுவே நமக்கு பொருள் புரிய ஆரம்பிக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.